தமிழக அரசு பள்ளி கல்வித்துறை சார்பில் நடத்தப்பட்ட +2 தேர்வில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 92.28% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாநிலத்தில் காஞ்சிபுரம் மாவட்டம் 33வது இடம் பிடித்துள்ளது. கடந்த ஆண்டை காட்டிலும் 1.46% தேர்ச்சி விகிதம் அதிகரித்துள்ளது. தமிழக பள்ளி கல்வித்துறை சார்பில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் மேல்நிலை கல்வி பயின்ற மாணவ மாணவியர்களுக்கான அரசு பொதுத் தேர்வு கடந்த மார்ச் 1ஆம் தேதி துவங்கி 22ஆம் தேதி வரை தமிழகம் முழுவதும் பல்வேறு மையங்களில் பள்ளி கல்வித்துறை விதித்த கட்டுப்பாடுகளுடன் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து விடைத்தாள் திருத்தும் பணி நிறைவு பெற்று இன்று காலை 10 மணி அளவில் இணையதளத்தில் பள்ளி கல்வித்துறை சார்பில் +2 தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டது. அவ்வகையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடந்து முடிந்த +2 அரசு பொதுத் தேர்வில் 5750 மாணவர்களும் 6791 மாணவிகள் என 12541 தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் அரசு வெளியிட்ட தேர்வு முடிவுகளின்படி காஞ்சிபுரம் மாவட்டம் 92.28% தேர்ச்சி பெற்றுள்ளது. மேலும் காஞ்சிபுரம் மாவட்டம் தமிழகத்தில் 33வது இடம் பிடித்துள்ளது. கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு தேர்ச்சி சதவீதம் 1.46% அதிகரித்துள்ளது. அனைவருக்கும் வணக்கம். 2023-24 கல்வியாண்டில் நடைபெற்ற 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஏறக்குறைய 160 மாணவர்கள் பங்கு பெற்று ஒரு மாணவரை தவிர அனைவரும் தேர்ச்சி பெற்றார்கள். இவற்றில் முதல் மதிப்பெண் 600க்கு 590 மதிப்பெண்கள் பெற்றிருக்கின்றார்கள். கடந்த ஆண்டை பொறுத்தவரை பல்வேறு சவால்களுக்கிடையே மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலோடு மிகவும் சிரமப்பட்டு அந்த மாணவர்களை 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்விற்கு தயார் செய்து வந்தோம். நாங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு 2-3 மதிப்பெண்கள் குறைந்திருந்தாலும் மாணவர்களுடைய சீரிய உழைப்பு, ஆசிரியர்களுடைய கடினமான முயற்சி, பெற்றோர்களினுடைய அதிகப்படியான ஒரு ஒத்துழைப்பு மற்றும் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த தேர்ச்சியை வழங்கியிருக்கின்ற வணக்கம். இந்த தேர்வில் ஏறக்குறைய 9 மாணவர்கள் காமர்ஸில் 100க்கு 100 மதிப்பெண்களும், 6 மாணவர்கள் அக்கவுண்டன்சியில் 100க்கு 100 மதிப்பெண்களும், 5 மாணவர்கள் கணித பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண்களும், 4 மாணவர்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ், 3 மாணவர்கள் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், எக்கனாமிக்ஸில் 3 மாணவர்கள் என சிறந்த 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்றிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாது ஏறக்குறைய 52 மாணவர்கள் 500க்கு மேல் மதிப்பெண்கள் பெற்று மிக திறமையான ஒரு நல்ல சதவீதத்தினுடைய அடிப்படையில் தேர்ச்சியை வழங்கியிருக்கின்றார்கள் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்காக எமது மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.